மண்டே மார்னிங் நைட்டே வந்து ஃப்ரிட்ஜு கூலிங் இல்லாத மாதிரி இருந்தது. சரி லோ வோல்டேஜ்னால இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நானும் வந்து மில்க் எடுத்து காய்ச்சி வச்சுட்டேன், கெட்டு போயிட போகுதுன்னு. அப்புறம் காலையில் எழுந்து பார்த்தாலும் இதே நிலைமை தான். காய்கறி எல்லாமே வந்து ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் தொடச்சி எடுத்து நான் அம்மா வீட்டுக்கு அனுப்பணும். ஆனால் இப்போ இந்த வேலையை பார்க்க முடியாது. முட்டை மிட்டாய் வேலை இருக்கிறதுனால அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இதை பார்க்க முடியும். காய்ச்சி வச்ச பாலில் டீ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. மிட்டாய்க்கான வேலையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். முட்டை மிட்டாய் ஓடிஜியில் ஊற்றி வச்சிட்டோன்னா சைடில் வந்து டிஃபன் வேலையும் பார்த்துடலான்னு சொல்லிட்டு ஆப்பம் கரைச்சி இப்போது ஆப்பம் வந்து ஊற்றிட்டுருக்கேன். இதுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கலாம் தொட்டுக்கிறதுக்கு. ஆனுவல் எக்ஸாம் நடந்துகிட்ருக்கிறதுனால லஞ்ச் கட்டுற வேலை இல்லை. ஆப்பமும் பாலும் சாப்பிட்டுட்டு என் பையன் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். இப்போ அடுத்து எங்கள் 2 பேருக்கும் ஊற்றிட்டுருக்கேன். நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து முட்டை மிட்டாய் பேக் பண்ணுற வேலை பார்த்துடுவோம். அதுக்கப்புறம் லஞ்சு செய்யணும். இன்றைக்கி லஞ்சு செய்கிற வேலை பெருசாக இல்லை. ஏன்னா ஃப்ரிட்ஜ் வந்து அப்செட் ஆகிட்டனால இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆப்பமே வந்து மாவு நிறைய இருக்குது, அதனால அது வீணாக போயிடும். லஞ்சுக்கும் வந்து ஆப்பமே வச்சுக்க போகிறோம். கொஞ்சம் சாதம் ஃப்ரிட்ஜில் இருந்தது, அது நல்லாவே இருந்தது. அதை வந்து கஞ்சி மாதிரி போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு வந்து கருவாடு தொக்கும் என்கிட்ட இருக்குது, அதையும் நான் சேர்த்து வச்சு சாப்பிட்டுப்பேன். அவ்வளோதான். இப்போ இந்த பாத்திரம்லாம் நம்ம கழுவி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு நல்ல ஒரு ஜூஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாத்துக்குடி ஜூஸ் போட்டாச்சு. நான் வந்து சாத்துக்குடி ஜூஸ் இப்படி தான் போடுவேன், ஜூஸர்லாம் போட மாட்டேன். அந்த மாதிரி நாளாக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சி வடிச்சிருவேன். இப்போ வந்து வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம எவ்வளோ தான் வாட்டர் குடித்தாலும் வந்து நமக்கு குடிச்ச மாதிரி இல்லை. உடம்பு வந்து ரொம்பவே ஹீட் ஆகுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, எந்த ஒரு ஜூஸ் குடித்தாலுமே அதில் கொஞ்சம் பாதாம் பீஸ்னு அப்புறம் வந்து சப்ஜா சீட் சேர்த்து சாப்பிடுங்க. அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது. நம்மளை வந்து ஹீட்லேருந்து கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி என்னைய மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து ஓவராக டம்ப் பண்ணி வைக்கிறீங்க, உங்கள் ஏரியாலேயும் இந்த மாதிரி லோ வோல்டேஜ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதிரி ஓவராக அன்னன்னைக்கு வந்து நம்ம காய்கறி வாங்கி பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் அம்மா வீட்டுக்கு இந்த காய்கறியெல்லாம் அனுப்பிடுவேன். அங்கே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா தேவையானப்போ நான் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். கொஞ்சம் சோறு வேறு ஃப்ரிட்ஜில் இருந்ததா, பார்த்தேன் நல்லா தான் இருந்தது. அதை வந்து கஞ்சி மாதிரி போட்டுட்டேன். அந்த கஞ்சும் வச்சு மதியம் இந்த ஆப்பமும் வச்சு சாப்பிட்டோன்னா லஞ்ச் ஓவர். அதுக்கப்புறம் இப்போ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இது கூட சக்கரை சேர்க்குறவங்களுக்கு சக்கரை, வித்தவுட் சுகர் அதெல்லாம் போட்டுட்டு சப்ஜா சீடு, பாதாம் பிசின் எல்லாம் சேர்த்து ஜூஸும் சாப்பிட்டுட்டோம். பேக்கிங் வந்து முடிஞ்சிட்டே இருக்குது. முட்டை மிட்டாய் வேணுன்றவங்க 8939600099 அப்படின்ற நம்பருக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் பண்ண அதில் நான் வந்து அதோட ரேட் என்ன அப்படின்றத நான் வந்து சொல்லிவிடுவேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.